தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக வணக்கங்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் ஞான நன்னயம் செய்துவிடல். அதாவது, ஒருவர் நமக்கு தீமையே செய்தாலும் அவருக்கு நான் நன்மைதான் செய்ய வேண்டும். அப்படி அவருக்கு நன்மை செய்தால் நம் வாழ்வு மென்மேலும் சிறப்பித்து விளங்கும் என்பதே இந்த திருக்குறளின் விளக்கம். அதன் அடிப்படையில் நாம் இன்று பார்க்கவிருப்பது ஓர் ஆன்மீக கதையான, அதாவது மகாபாரதத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு ஆன்மீக உண்மை கதையினை காணலாம். தீமைக்கும் நன்மை செய் என்ற தலைப்பின் அடிப்படையில் இன்று காணலாம். சேற்றில் செந்தாமரை பூப்பதை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பார்க்கடலில் கள்ளிச்செடி முளைக்குமா? உயர்ந்த நல்ல குலத்தில் மோசமானவர்கள் தோன்றுவார்களா? ஏன் தோன்ற மாட்டார்கள்? ஒருவன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவனாக இருப்பதும் அவனவன் வளர்ந்த விதத்தினாலும் நண்பர்களின் சகவாசத்தினாலும் தானே தவிர பிறப்பில் என்ன இருக்கிறது? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அவரவர் நடத்தை தானே அவரவரின் பண்பு நலனை தீர்மானிக்கிறது. அப்படித்தான் பிறந்தான் கௌதமன். மிக நல்ல குலத்தில் தோன்றியவன்தான். ஆனால் நண்பர்கள் சேர்க்கை சரியில்லை. எனவே மருந்துக்கு கூட அவனிடம் நல்ல குணம் இருக்கவில்லை. ஆனால் அவன் காலத்தில் ராஜதர்மன் என்ற பெயரில் ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது. தேவர்களும் போற்றும் நற்குணங்கள் நிறைந்த கொக்கு. பறவை குலத்தையே பெருமைப்படுத்திய பறவை அது. அதே சமகாலத்தில் விருப்பாச்சன் என்ற ஓர் அரக்கனும் வாழ்ந்து வந்தான். அவன் பிறந்ததோ அரக்கர் குலம். ஆனால் அவனை அவனது உயர்ந்த நற்குணங்களுக்காக வானவர்களும் கொண்டாடினார்கள். ஒரு மனிதன், ஒரு பறவை, ஒரு அரக்கன் என்ற இந்த மூன்று பாத்திரங்களை உள்ளடக்கி நன்றியுணர்வின் பெருமையையும் விருந்தோம்பலின் மேன்மையையும் விளக்கி மகாபாரதம் ஒரு அழகிய கதையை சொல்கிறது. கௌதமன் வடிகட்டின சோம்பேறி. பிறரது உழைப்பில் வாழ்வதை தனது தர்மம் போல் கொண்டிருந்தான். தந்தை பெரிய பண்டிதர். அவர் கடின உழைப்பின் பேரில் சம்பாதித்த பணத்தில் உலகின் எல்லா சுகங்களையும் சந்தோஷமாக அனுபவித்தான். கணவனை இழந்த ஒரு பெண்ணின் மேல் அவனுக்கு மையல் வந்தது. அவளுடன் வாழ்க்கை நடத்தலானான். தந்தையான அந்த பண்டிதர் இவனது அட்டகாசங்கள் தாங்காமல் துயரவசப்பட்டு அந்த துயர கடலிலேயே மூழ்கி கரை சேர முடியாமல் ஒரு நாள் மூழ்கிவிட்டார். தந்தை உழைப்பில் சொகுசாக வாழ்ந்து வந்த கௌதமனுக்கு இப்போது சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. வேட்டையாடி பிழைக்கலானான். உயர்ந்த குலத்தில் பிறந்த அவன் உயிர்கொலை பாவம் என்பதை பொருட்படுத்தவில்லை. உயிர்களை கொல்வது அவனுக்கு ஒரு விளையாட்டு போல் இருந்தது. வெளியூரில் இருந்த அவன் தந்தையின் நண்பர் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்தார். கௌதமனின் செயல்களை கண்டார். அவர் அடைந்த வருத்தத்திற்கு அளவே இல்லை. எப்பேற்பட்ட தந்தையின் மகன்! அப்பா, நீ உயிர்கொலை செய்யலாமா? ஏதாவது வியாபாரம் செய்து பிழைக்கலாமே. அந்த வியாபாரத்தை மேற்கொள் என்று அவர் அன்போடு அறிவுறுத்தி விட்டு சென்றார். பூர்வ ஜென்ம நல்வினை காரணமாகவோ என்னவோ கௌதமன் மனம் அந்த அறிவுரை பற்றி சிந்தித்தது. சரி, உயிர்கொலையை விட்டு விடுவோம் என்று முடிவு செய்தான். வியாபாரம் பழக வேண்டுமானால் முதலில் ஏதாவது வியாபாரிகளின் கூட்டத்தோடு இணைந்து தொழில் கற்றுக்கொள்ள வேண்டுமே. அந்த ஊருக்கு தலைச்செயலாக வியாபாரிகளின் குழு ஒன்று வந்தது. அவர்கள் காட்டு வழியாக வேறெங்கோ சென்று கொண்டிருந்தார்கள். அவன் அவர்களிடம் அனுமதி பெற்று அவர்களிடனேயே நடக்கலானான். என்ன துரதிர்ஷ்டம்! கானகத்தில் மதம் பிடித்த யானை கூட்டம் அவர்களை துரத்தி தாக்கியது. உயிர் பிழைத்தால் போதும் என்று எல்லோரும் ஓடினார்கள். கௌதமன் ஒரு மரத்தின் மேல் ஏறி நடுநடுங்கியவாறு இரவை கழித்தான். பொழுது விடிந்ததும் பார்த்தான், யானை கூட்டம் எங்கோ சென்று கொண்டு இருந்தது. வணிகர்கள் பலரும்
காட்டு யானைகள் தாக்கியதால் உயிர் விட்டிருந்தார்கள். கௌதமன் ஒரு மரத்தின் மேல் ஏறி நடுநடுங்கியவாறு இரவை கழித்தான். பொழுது விடிந்ததும் பார்த்தான், யானை கூட்டம் எங்கோ சென்று விட்டிருந்தது. வணிகர்கள் பலரும் காட்டு யானைகள் தாக்கியதால் உயிர் விட்டிருந்தார்கள். கௌதமனுக்கு உயிர் என்பது என்ன, வாழ்க்கை என்பது என்ன என்பன போன்ற கேள்விகள் மனதில் எழத் தொடங்கின. அவன் மெல்ல நடந்து பக்கத்தில் அதிக அபாயம் இல்லாத நந்தவனம் போன்ற ஒரு காட்டுக்கு வந்து சேர்ந்தான். மரங்களில் பழுத்திருந்த கனிகளை பறித்து உண்டான். எங்காவது இளைப்பாற வேண்டுமே என தேடிய போது பிரம்மாண்டமாக ஓர் ஆலமரம் தென்பட்டது. பறவைகளுக்கெல்லாம் அடைக்கலம் தரும் அந்த ஆலமர நிழல் தனக்கும் அடைக்கலம் தரட்டும் என்று எண்ணியவாறு அதன் நிழலில் காலைந்து படுத்து மெல்ல கண்ணசந்தான். சற்று நேரம் கழித்து கண் விழித்து பார்த்தபோது ஒரு பெரிய கொக்கு அவன் அருகே அமர்ந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தது. அது தன் மாபெரும் சிறகுகளால் அவனுக்கு காற்று வரும்படி விசிறி கொண்டிருந்தது. பறவையின் செயலை பார்த்து ஆச்சரியம் அடைந்த கௌதமன், யார் நீ என்று அந்த கொக்கிடம் விசாரித்தான். அவனை பரிவோடு பார்த்து கொக்கு, ஐயா, என் பெயர் ராஜசிம்மா. இதுதான் நான் வசிக்கும் ஆலமரம். இந்த மரம்தான் என் வீடு. இதில் நான் கூடு கட்டி கொண்டு பல ஆண்டுகளாக வாழ்கிறேன். இந்த மரநிழலை நீங்கள் இளைப்பாற தேர்ந்தெடுத்தது என் பாக்கியம். இப்போது நீங்கள் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஆகிவிட்டீர்கள். விருந்தினரை மனம் கோணாமல் உபசரிக்க வேண்டியது தர்மம் அல்லவா? அது தான் கீழே இறங்கி வந்து சிறகுகளை கொண்டு உங்களுக்கு விசிறி கொண்டிருக்கிறேன். தங்கள் பெயர் என்னவோ, தாங்கள் எதன் பொருட்டாக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று அன்புடன் கேட்டது. ஒரு கொக்கு மிகுந்த பண்போடு மதுரமாக பேசுவது கௌதமனை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தியது. பறவை குலத்தை சேர்ந்த ராஜசிம்மா என்ற பெயர் கௌதமன். நான் வறுமையில் வாடுகிறேன். பணமில்லாத கஷ்டம் என்னை வதைக்கிறது. எப்படியாவது கொஞ்சம் பணம் கிடைக்காதா என்றுதான் எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த கானகத்திற்கு வந்ததும் பணத்தை தேடித்தான் என்று பரிதாபமாக பதிலுரைத்தான். கொக்கு சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்து பிறகு எதையோ கண்டுபிடித்தது போல் மகிழ்ச்சியுடன் சிரித்தது. பின் கௌதமனிடம், கௌதமரே, நீங்கள் ஏன் விருந்தாளி மட்டுமல்ல, இப்போது என் நண்பரும் ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவ வேண்டியது என் கடமை. உங்கள் வறுமையை என்னால் போக்க முடியும். எனது மிக நெருங்கிய நண்பர் ஒருவர் இருக்கிறார். விருப்பாச்சன் என்பது அவர் பெயர். அரக்கர் குலத்தை சேர்ந்தவர். நற்பண்புகளின் மொத்த வடிவம் அவர். நாளை காலை புறப்பட்டு அவரிடம் செல்லுங்கள். என் நண்பர் நீங்கள் சென்று சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான செல்வத்தை அவர் தந்து உங்களை வழி அனுப்புவார் என்றது. கௌதமன்